விஜய் அவர்களை வழிநடத்தக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சரியா இல்லை அப்படின்னு நம்ம இதன் மூலமா விஜயே சரியா இல்லை. இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருன்னா பிரச்சனை பண்ணாங்க சரியில்லைன்னா மாற்றலாம். இங்கே விஜயே சரியில்லையே. சரி, நீங்கள் தான் சிந்திக்க மாட்டேன்றீங்க. கூட இருக்கிறவங்க யாருன்னா சொல்லி கொடுப்பாங்கன்னா அவங்க தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் போடுறது பேசுறது எல்லாமே தப்பாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே, இந்த வீடியோவில் உங்களோட தொண்டர்களை சாந்தப்படுத்துறதுக்கோ இல்லை அமைதிப்படுத்துறதுக்கோ எதனா ஒரு வார்த்தை அங்கே இருக்கா? உங்கள் தொண்டர்கள் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. 2 காரணம் அவங்களுக்கு. ஒன்று, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு 41 சகோதரர்கள் இறங்கியிருக்காங்க. அவங்கள மாதிரியே ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த வருத்தம் கண்டிப்பாக தாவேகா தொண்டர்களுக்கு இருக்கும். என்னை போல் அவங்களும் மனிதர்கள் தான். மேபி என்னை விட அவங்களுக்கு அதில் வந்து ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். 1. 2வது, அவர்கள் நேசிக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பாதிப்பில் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு தலைவர் என்ன சொல்லணும்? சோஷியல் மீடியாவில் அதில் இதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் கருத்து தெரிவிக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். தேவையற்ற குழப்பங்களை குற்றங்களும் இந்த நேரத்தில் வேணாம். நீங்கள் நம்ம தொண்டர்களை பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் செய்யுங்க. மக்கள்கிட்ட நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். இப்பொழுது ஒரு அமைதி காக்கணும்னு கூட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஸ்டாலின் சிஎம் சார் உங்களுக்கு எதனா வேணா என்ன கைது செய்யுங்க சார், என்ன பழி வாங்குறதுனா நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சருக்கு உங்களை பழி வாங்குறது தான் வேலையா? வேறு வேலையே இருக்காதா? எதுக்கு உங்களை பழி வாங்கணும்? நீங்கள் என்ன பழி பண்ணீங்க அப்படி அது சொல்லுங்கள். இப்போ இங்கே அரசியல் வார்த்தை தானே இது. நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க, காவல்துறை உங்களுக்கு பதவி கொடுத்ததோ கொடுக்கலையோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. இல்லை சரி, ஸ்டாலின் வந்து உங்களை பழி வாங்குறதாவே வச்சுக்கிட்டோம். பழி வாங்கி தான் இந்த நேரம் நீங்கள் எங்கே இருக்கணும்? பத்திரிகைக்கிட்டே பேசாத விஜய் பேசியிருப்பார். எப்படி தெரியுங்களா? கைது பண்ணிட்டு போகும்போது தேவ் அரெஸ்டட் மீ, என்னை கைது செய்துட்டாங்க, இது அராஜகம், இது திமுக அடக்குமுறை, இது திமுக ஆட்சியை நான் வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் அதையாச்சும் பண்ணிட்டு போயிருப்பார். ஜெயலலிதாவை கைது செய்த போது ஜெயலலிதா அப்படி தான் பேசினாங்க. இதுதான் அரசியல். அதை விட்டுட்டு நைட்டோட நைட்டாக என்ன ஆயிடுச்சு இப்போ விஜய் அவர்களுக்கு? ஒரு குண்டுமணி கூட அவருக்கு பாதிப்பு இல்லை, அவரோட தொண்டர்களுக்கு பாதிப்பு. அதனால் மன வலிச்சம் பிரச்சனை அவருக்கு இருக்கும். ஆனால் அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கு எதனா ஒரு கையில் ஒரு பிரச்சனையோ இல்லை அடிபட்டது இல்லை அவருக்கு காய்ச்சல் ஒன்றும் கிடையாது. நடந்தது கேள்விப்பட்டார். ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, தனி விமானம், குளிர்சாதன வசதியோடு வந்து இறங்கினார். பனையூர் நேரம் வீட்டுக்கு போனார். மேபி தூங்காமல் கஷ்டப்பட்டுருப்பார். ஏன்னா அவரும் மனசாட்சி இருக்கும்ல, அவர் மனசாட்சி இருக்கும்ல, அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தூக்கம் இருந்திருக்காது, கஷ்டப்பட்டுருப்பார். நான் பார்த்தேன், எனக்கே வந்து தூக்கம் போச்சுன்னா அவரால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கும் இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையில்